வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதே ஞான கும்பம் விழா. அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சு. 9 அரசு பள்ளிகளில் NCC அங்கீகாரம் ரத்து. சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போக முதலமைச்சர் அமைச்சர்களே காரணம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் பள்ளி மாணவர்களுக்கு இயக்கப்படும் இலவச சிறப்பு பேருந்துகள் போன்று கல்லூரி மாணவர்களுக்கும் இயக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஞான கும்பம் விழா புதுவையில் இந்த மாதம் 21 23 வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கல்வி மேம்பாட்டு அமைப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் புதுவை அரசு இணைந்து நடத்துகிறது. இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதே இதனுடைய நோக்கம் என்று கூறிய நமச்சிவாயம், இதன் மூலமாக நம்முடைய நவீன கல்வி பண்பாடு, இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடுகின்ற நிகழ்வாக ஞான கும்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாய்மொழி கல்வி மட்டுமில்லாமல் கற்றலின் மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து கல்வியில் சிறந்து விளங்குகின்ற கல்வியாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். துவக்க விழாவில் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற வகையில் அறிவு சார்ந்த கண்காட்சிகள் இடம்பெறுகிறது. எனவே புதுவை மாநில மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரி அரசு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சிறப்பு பேருந்து இயக்கப்படுவது போல் கல்லூரி மாணவர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், முத்தியால்பேட்டையில் மழைநீர் புகுந்த அரசு பள்ளியை புதுப்பிக்க வருகின்ற 22ஆம் தேதி டெண்டர் வைக்கப்பட்ட உள்ளது. விரைவில் டெண்டர் வைத்து அரசு பள்ளி புதுப்பிக்கப்படும் என்றார். பயிற்சியாளர்கள் இல்லாததால் 9 அரசு பள்ளிகளில் NCC பாடப்பிரிவுகள் நீக்கப்பட்டதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரது அறிக்கையில், புதுவை அரசு பள்ளிகளில் இயங்கி வந்த NCC சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவு பயிற்சியாளர்கள் இல்லாததால் NCC பாடப்பிரிவு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி காலேஜ், இளங்கோ அடிகள், ஜீவானந்தம், விவேகானந்தா, உழவர்கரை அரசு பள்ளி, தந்தை பெரியார் பள்ளி, கல்மண்டபம் பள்ளி, தொண்டமானத்தம், திருவிகா, கணுவாய்பேட்டை பள்ளிகள் NCC ஜூனியர் பிரிவில் இயங்கி வந்தது. தற்பொழுது நாவலர் நெடுஞ்செழியன் தொண்டமானத்தம் பள்ளியில் மட்டுமே இயங்கி வருகிறது. மீதமுள்ள 9 பள்ளிகளில் NCC ஜூனியர் பிரிவு ரத்தாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் ரத்தான NCC ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகள் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை தொழில்நுட்ப பள்ளியில் மட்டுமே NCC சீனியர் பிரிவு உள்ளது. அங்கும் பயிற்சி அளிக்க நிரந்தர ஆசிரியர் இல்லாததால் அப்பள்ளியும் NCC பாடப்பிரிவு தகுதி இழக்கும் நிலை உள்ளது. எனவே அரசு பள்ளிகளில் NCC பாடப்பிரிவு மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தன்னை பற்றியும் ஆட்சியை பற்றியும் விமர்சித்தார். அவர் எந்த ஆயுள் தண்டனை ரவுடிக்காக பரிந்துரை செய்தார் என்பதை பொதுமக்களிடம் பகிரங்கமாக தெரிவிப்பேன் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று தனது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். இதனால் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என கூறி வருகின்றனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து 370வது ஷரத்து கொண்டு வரப்படும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். NR காங்கிரசும் இதை வலியுறுத்தியது. பாரதிய ஜனதாவும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது. ஆட்சி அமைத்து 3.5 ஆண்டு ஆகியும் மாநில அந்தஸ்து வழங்கவில்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என பிரதமர் மோடி அரசு பதிலளித்துள்ளது. புதுவை மக்களின் எண்ணங்களை மத்திய பாரதிய ஜனதா அரசு புறக்கணிக்கிறது. வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பாரதிய ஜனதா ஏமாற்றி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து பெற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி NR காங்கிரஸ் பாரதிய ஜனதாவும் பெற்றுள்ளது.
காங்கிரஸ் ஆட்சி வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவோம், மின்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயம் ப்ரீபெய்ட் திட்டத்தை மாற்றி போஸ்ட்பெய்ட் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். மின்துறையை என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு சீரழித்து வருகிறது. முதலமைச்சர் தீபாவளிக்கு முன்பு ரேஷன் கடைகளை திறந்து அரிசி, கோதுமை, பாமாயில் மளிகை பொருட்கள் விநியோகம் செய்வோம் என கூறினார். தீபாவளிக்கு 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்றார். மேட்டுப்பாளையத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். ஆனால் எந்த ரேஷன் கடையும் திறக்கவில்லை. ரேஷன் கடைகளுக்கு வாடகை தரவில்லை, ஊழியர்களுக்கு சம்பளம் தரவில்லை. இப்பொழுது அங்கன்வாடிகளை தேடி வருகின்றனர். ரங்கசாமி வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. மக்கள் ரேஷன் கடைகளை தேடி சுற்றி வருகின்றனர். 1000 ரூபாய் மதிப்பு பொருட்களை 500 ரூபாய்க்கு வழங்குவோம் என ரங்கசாமி கூறினார். அதுவும் தரவில்லை. புதுச்சேரி மக்களை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு ஏமாற்றி வருகிறது. சில இடங்களில் வழங்கிய அரிசியும் தரமற்றதாக உள்ளது. இதில் மிகப்பெரிய அளவில் கையூட்டு பெறப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை ரவுடி ராமு மிரட்டியுள்ளார். அவரை காவல்துறை கைது செய்யவில்லை. அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கின்றனர். முதலமைச்சர், அமைச்சர்கள் ரவுடிகளுக்கு சாதகமாக உள்ளதால் காவல்துறை செயல்பட முடியவில்லை. தான் முதல்வராக இருந்த பொழுது 13 ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தேன். அமைச்சர் நமச்சிவாயம் எங்கள் ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் இருந்தது போல பேசுகிறார். பல முக்கிய துறைகளை வகித்து பதவி சுகம் அனுபவித்த நமச்சிவாயம் காங்கிரஸ் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று கூறுகிறார். அப்பொழுது ஏன் அவர் இதை எதிர்க்கவில்லை? அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே செல்லவில்லை. ஆயுள் தண்டனை கைதி ஒருவரை விடுதலை செய்ய நமச்சிவாயம் என்னிடம் சிபாரிசு கேட்டார். அவரை விடுதலை செய்ய முடியாது என உறுதியாக கூறினேன். நமச்சிவாயம் என்னை பற்றியும் ஆட்சியை பற்றியும் விமர்சித்தார். அவர் எந்த ரவுடிக்காக பரிந்துரை செய்தார் என பொதுமக்களிடம் பகிரங்கமாக தெரிவிப்பேன். தனது சொத்தை காப்பாற்ற பாரதிய ஜனதாவில் சேர்ந்து அமைச்சரான நமச்சிவாயம் நாவடக்கத்துடன் பேச வேண்டும். புதுவையில் சட்ட ஒழுங்கு கெட்டு போக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் தான் காரணம். இது புதுச்சேரி மக்களுக்கு தெரியும். புதுச்சேரியிலும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி தலைமை அனுமதி கொடுத்தால் புதுச்சேரி மாநிலத்தில் 30 தொகுதியில் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிடுவேன் என கூறிய அவர் தொடர்ந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியை காட்டி தரமற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அலர்ட் அமைப்பின் மூலமாக முதலுதவி பயிற்சி அளிப்பது சம்பந்தமாக அறிமுக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அலர்ட் அமைப்பின் மூலமாக முதலுதவி பயிற்சி அளிப்பது சம்பந்தமாக அறிமுக நிகழ்ச்சி லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அலர்ட் அமைப்பின் தலைவர் மணநாதன் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் வாழ்த்து பேசினர். போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் நோக்க உரையாற்ற ஜெனோமாரன் பில்டர்ஸ் தங்கமணிமாறன் இன்று உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலுதவி செய்வது சம்பந்தமாக டிசம்பர் 2வது வாரத்தில் 100 ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 2 நாள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான நீதியரசர் சுந்தர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் நீதியரசர் ஆஷா மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் புதுச்சேரி மாநில நிர்வாக பொறுப்பு நீதிபதியுமான நீதியரசர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தியின் பிறந்த நாளையொட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர். காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவர்கள் பிரதமரின் புதிய கண்டுபிடிப்புகள் இயக்கத்தின் கீழ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் மையத்திற்கு களப்பயணம் மேற்கொண்டனர்.
மத்திய அரசின் பிரதமரின் புதிய கண்டுபிடிப்புகள் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள காலாப்பட்டு கேந்திரிய வித்யாலயா எண் 2 பள்ளி மாணவர்கள் லாஸ்பேட்டையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் அறிவியல் மையத்திற்கு களப்பயணம் மேற்கொண்டனர். பள்ளி முதல்வர் சுரேந்திரகுமார் சைனி முன்னிலையில் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவரின் பிரதிநிதியும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையின் பேராசிரியருமான டாக்டர் G சந்திரிகா களப்பயணத்தை பள்ளி வளாகத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் சுமார் 480 மாணவர்கள் இந்த களப்பயணத்தில் பங்கேற்றனர். ஆசிரியர்கள் உமா மகேஸ்வரி, சுப்பிரமணியன், பார்த்திபன், கல்பனா, குல்தீப் வர்மா, நிம்மி, கோபிநாத் உள்ளிட்டோர் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கார்த்திகை மாதம் துவங்கிய நிலையில் முத்திரப்பாளையம் பகுதிகள் ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டனர். கேரள மாநிலத்தில் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கார்த்திகை மாதம் முதல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை செல்வர். அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் அதிகாலை முதல் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரணம் கோஷமிட்டு குருசாமி அர்ஜுனன் சுவாமிகளின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர். முன்னதாக ஐயப்ப சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதன் ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றிரவு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சட்டம் ஒழுங்கு மற்றும் போலீசார் இடமாற்றம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துடன் டிஜிபி ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை போலீஸ் டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித் குமார் சிங்லா, செயலர் கேசவன், சீனியர் எஸ்பி அனிதா ராய் சட்டசபையில் சந்தித்து பேசினர். அப்பொழுது புதுவையின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது, புத்தாண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள், சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஓரிரு நாட்களில் காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் உத்தரவு வெளியாகும் என தெரிகிற நிலையில் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக அவரது அலுவலகத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் ஏராளமானோர் சந்திக்க காத்திருந்தனர். புதுவையில் பல்வேறு ஆலயங்களில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவரபாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் வள்ளி தேவ சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு நேற்று அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் வாரிய தலைவர் டாக்டர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ் என்ற சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர்கள் இந்திரா, நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். உப்பளம் ரோடியார்பேட் பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ரோடியார்பேட் பகுதிகளில் மழையின் காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதனை அறிந்த உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் குளோவிஸ் மற்றும் நகராட்சி ஊழியர்களை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து ஆய்வு செய்து தேங்கி நிற்கும் தண்ணீரை இயந்திரத்தின் உதவியுடன் அப்புறப்படுத்தினார். பின்னர் அடைப்பு ஏற்பட்ட வாய்க்கால் தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், கழக சகோதரர்கள் காலப்பன், ஆறுமுகம், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு கலை முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனர் கலைவாணி கணேசன் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான கேக் வெட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, டி-ஷர்ட், மற்ற திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் கலை முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள், உணவுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனர் கலைவாணி கணேசன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் கலைவாணி கணேசன், சமூக அமைப்பு தலைவர்கள், கலை முதியோர் இல்லத்தின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொறையூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிறைசூடிய பெருமாள் சிவாலயத்தில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடனுரை பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நிறைவாக அன்னாபிஷேகம் செய்து அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன அபிஷேகம் செய்யப்பட்ட பிரசாதத்தை கொண்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மணவெளி முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள மருதீஸ்வரர் ஆலயம் மற்றும் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்திலும் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. மணவெளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை மருதீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செழியன் மற்றும் அறங்காவலர் குழுவினர் சுப்பிரமணியன், தனுசு, வாசுதேவன், நாராயணசாமி, சுப்பையா, முருகன், இளஞ்செழியன், தங்கதுரை மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இதேபோன்று அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவிலும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் ஐற்றூர் மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அபிஷேகப்பாக்கம் ஆயுற்று மகாதேவர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிவலிங்கத்திற்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்து மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. இவ்வாலயத்தில் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6935 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதே ஞான கும்பம் விழா. அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சு. 9 அரசு பள்ளிகளில் NCC அங்கீகாரம் ரத்து. சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போக முதலமைச்சர், அமைச்சர்களே காரணம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுவையில் போலீசார் இடமாற்றம் தொடர்பாக அமைச்சருடன் டிஜிபி ஆலோசனை. புதுவையில் பல்வேறு கோவில்களில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.